வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட மாடி தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் சூப்பராக வளர்ந்துருக்குற என்னுடைய புதினா இலைகளை ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இலைகளை கட் பண்ணி எடுக்கும்போது ஸ்டெம்ஸோடு சேர்ந்து கட் பண்ணி எடுத்தால் புதுசாக வர ஸ்டெம்ஸில் வர லீவ்ஸ் நல்லா பெருசு பெருசாக வரும். இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்தோம்னா அது மறுபடியும் வளரும்போது ரொம்ப குட்டி குட்டி இலைகளாக தான் வளரும். ஸோ இந்த மாதிரி பாட்டம், அதாவது மண்ணு மேலே வந்திருக்கிற மொத்த ஸ்டெம்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அரிசி, பருப்பு, கோதுமை, ராகி இந்த மாதிரி என்ன கழுவுனாலும் அதை அந்த வாட்டர் அப்படியே வச்சுட்டு ஒரு 3 days கழிச்சு செடிகளுக்கு ஊற்றுவேன். இதில் நல்ல அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் வரும். அந்த நியூட்ரியன்ஸ் நம்மளோட பிளான்ட்டுக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ணி நான் என்னுடைய பிளான்ட்ஸ்க்கு நேச்சுரலான ஃபர்டிலைசர், இது நல்ல ஃபர்டிலைசராக இருக்கும். ஸோ செடிகள் வச்சுருக்கவங்க அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி இதெல்லாம் ஒரு 3 days ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 days கழிச்சு ஊற்றுனா அது நல்லா நேச்சுரலான ஃபர்டிலைசராக யூஸ் ஆகும். என்னோட புதினா இலைகள் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. என்னோட செடிகளுக்கு நான் எல்லாமே வெஜிடபிள் வேஸ்டில் ப்ரிப்பேர் பண்ண ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் இந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ ஹெல்த்தியாக இருக்கும், பிளான்ட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் நம்மளோட ஹெல்த்தும் ஹெல்த்தியாக இருக்கும் அதை சாப்பிடும்போது. அண்ட் மற்ற செடிகள் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் வெயில் ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் ஸ்டார்ட் ஆக செடிகள் வாட ஆரம்பிக்குது. நிறைய தண்ணி, வெயில் காலம் அதிகமாக இருக்கும்போது நிறைய தண்ணி ஊற்றணும். சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் தான், அதனால நான் மோஸ்ட்லி மார்னிங் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை தண்ணி விடுவேன். அதனால அண்ட் மூடியும் வச்சிருவேன். ஒரு துணி போட்டு மூடி வச்சு அது கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும் வெயில்ல இருந்து. என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற டொமேட்டோ செடிகள்லாம் முடிஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த கண்டெய்னரில் அப்படியே ஃபுல்லாக வேர் மேலே வர அந்த ஸ்டெம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துடுறேன் சிசர் வச்சு. ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுனால நம்மளுடைய புது ஸ்டெம்ஸ், புதினா புதுசாக வரும் இல்லையா, அப்போ அந்த இலைகள் நல்லா பெருசு பெருசாக சூப்பராக வரும். அண்ட் ஹெல்த்தியாகவும், அதாவது பெரிய பெரிய இலைகள் வரும். இது இன்னி புதினா அறுவடை ஃபுல்லாக முடிச்சுட்டேன். புதினா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூப்பர் ஸ்மெல்லியாக இருக்கு. இதுதான் நான் சொன்ன ஃபர்மெண்டட் வாட்டர். இது ஃபுல்லாக ராகி, கோதுமை கழுவுன தண்ணி. ராகி, கோதுமை மட்டும் இல்லை, அரிசி, பருப்பு, எந்த வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ண வாட்டர் இதெல்லாம் கூட நல்லா பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே நுரையா தெரியுதுல்ல, அது ஃபர்மெண்ட் ஆனதுனால அந்த மாதிரி இருக்கு. இந்த தண்ணி தான் செடிகளுக்கு ஃபுல்லாக நான் தரேன். இது இன்னையோட மாடி தோட்டத்து அப்டேட்ஸ். புதினா அறுவடை அண்ட் ஃபர்மெண்ட் பண்ண வாட்டர் கொடுக்கறது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.